வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது மரிச்சு அப்படின்ற கன்னட மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. இப்போ இதோட தமிழ் டப்டு வெர்ஷன் தந்தி ஒன் சேனல்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த படம் ஒரு மர்டர் மிஸ்ட்ரி த்ரில்லருங்க. ஹண்ட் ஃபார் அ சீரியல் கில்லர் அப்படின்ற மாதிரியான தீம்ல எடுக்கப்பட்ட ஒரு படம். அதுவும் இதுல கொலை பண்ணப்பட்டிருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருக்கும் காமனான ஒரு கனெக்ஷன் கொடுத்திருப்பாங்க. அதாவது கொலை பண்ணப்பட்டவங்க எல்லாருமே டாக்டர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. எதுக்கு டாக்டர்ஸியா பார்த்து இந்த கில்லர் கொலை பண்றான் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக வர போலீஸ் ஆஃபீஸர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. ஆக்சுவலா இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு டாக்டரோட கொலையை காட்டுவாங்க. ஆக்சுவலா அவங்க ட்ரக்கிங் போயிருப்பாங்க. அந்த டைம்ல அந்த கில்லர் வந்து மரத்து மேல இருந்து குதிச்சு அந்த டாக்டரை கொலை பண்ணிட்டு பக்கத்திலேயே ஒரு ஆப்ஜெக்டையும் வச்சு அண்ட் பூவையும் வச்சுட்டு போயிடுறான். இதே மாதிரியான ஸ்டைல்ல ஆல்ரெடி ஒரு கொலை பண்ணிருக்கான். சோ இந்த ரெண்டு மர்டர்ஸையும் இன்வெஸ்டிகேட் பண்ணதான் நம்ம போலீஸ் ஆஃபீஸர் ஃபர்ஸ்ட் உள்ள வராரு. இவர் வந்ததுக்கு அப்புறமும் 2 கொலைகள் அப்படின்றது நடக்கும். சோ இந்த கொலைகள்லாம் நடக்கிறதுக்கான காரணம் என்ன அண்ட் எப்படி இவர் கில்லர் அரைவ் பண்றாரு, அந்த பிளாஷ்பேக் என்ன அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் அந்த கில்லரை பிடிச்சாரா இல்லையா அப்படின்றத அந்த படத்தோட கதை. எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது கண்டிப்பா இந்த படத்தோட மிஸ்ட்ரி எலிமெண்ட் அப்படின்னு சொல்லுவேன். அதாவது எதுக்காக டாக்டர்ஸ் எல்லாத்தையும் கொலை பண்றாங்க அப்படின்ற அந்த காரணத்தை கடைசியில தான் ரிவீல் பண்ணுவாங்க, அதுவும் பிளாஷ்பேக்ல. ஆல்சோ இதுல அந்த கில்லர் ஒருத்தரையும் கொலை பண்ற விதம் இருக்குல்ல, ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கும். அது ஒரு விதமான கன்ஃபியூஷனை கிரியேட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி போலீஸ் சைடை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எப்படி சின்ன சின்ன க்ளூஸை வச்சு அவர் அரைவ் பண்றாரு அப்படின்றதுமே ஒரு சில க்ளூஸ் நல்ல இன்ட்ரெஸ்டிங்காவே வச்சிருப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு பர்டிகுலர் கட்டத்துல கைரேகையே இல்லாத ஒரு மனிதனை தேடுற மாதிரியான காட்சிகள்லாம் இருக்கும். அதெல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதே மாதிரி ஹீரோவோட பர்சனல் லைஃப்ல இருக்கக்கூடிய சில சம்பவங்கள் அப்படின்றதுமே ஓரளவுக்கு இந்த கதைக்கு லிங்க் பண்ற மாதிரி ஒரு நீட்டாவே வந்து கொண்டு போயிருந்தாங்க. அண்ட் எல்லாத்துக்கும் மேல இதுல ஒரு சில மெடிக்கல் டெர்மினாலஜிஸ் பத்தியுமே பேசியிருப்பாங்க. அதுல முக்கியமான ஒண்ணு ஆட்டோ பிரீவிங் அப்படின்ற ஒரு விஷயம். அதை எக்ஸ்பிளைன் பண்ண விதம் நீட்டாவே இருந்துச்சு. அண்ட் டியூரேஷன் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2 hours மூவி தான், ஒரு குயிக் வாட்சாவே பாத்துக்கலாம். பட் பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த படத்துல அந்த பிளாஷ்பேக் இருக்குல்ல, அது அந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லா அமைக்கல அப்படின்னே சொல்லலாம். அதுவும் அந்த பிளாஷ்பேக் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் மட்டும் இதுக்கு எதுக்கிட்ட எல்லாரையும் போட்டு தள்ளினீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் தான் வந்துச்சு. ஆல்சோ இதுல கன்ஃபியூஷனை கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு சில பேரை வந்து அக்யூஸ்ட் மாதிரி போர்ட்ரே பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. அது இன்னுமே பெட்டரா பண்ணியிருக்கலாம். அண்ட் கிளைமேக்ஸ் முடிச்ச விதம் அப்படின்றதுமே ரொம்ப லெங்க்தியா முடிச்சிட்டாங்களோ அப்படின்ற மாதிரியான ஃபீலுமே இருந்துச்சு. ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல அட்டெம்ப்ட் தான், பட் ஸ்டில் இன்னுமே பெட்டரா இருந்திருக்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.75 out of 5. அடல் கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் மைல்டா சில காட்சிகள் இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.